எலெக்ஷனில் யார் கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க? இங்கே எலெக்ஷனில் எங்கள் பக்கம் பெரும்பாலும் டிஎம்சி ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. டிஎம்சி? ஆமாம், டிஎம்சி. அப்புறம் போன தடவையும் அது டிஎம்சி தான். எங்களுக்கு என்னென்னா எங்கள் பக்கம் டெவலப்மெண்ட் அதிகமாக நடந்திருக்கு. டிஎம்சி தரப்புலேருந்து வேலை எல்லாமே அதிகமாக கிடச்சிருக்கு. ஓஹோ, அப்படியா? இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இங்கே மக்களோட பிரச்சனை என்ன? மக்களின் பிரச்சனை தான் முக்கிய பிரச்சனை. அப்போ நாங்கள் படிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? படித்தவங்களுக்கு வேலை வேணும். சரி, அப்புறம் ரோடு பாதைன்னு என்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும். இதுதான் அரசாங்கத்துக்கிட்ட எங்கள் கோரிக்கை, வேறு எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே டிஎம்சி கொஞ்சம் முன்னிலையில் இருக்குன்னு? ஆமாம், டிஎம்சி ரொம்ப முன்னிலையில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஹிந்துக்கள்? ஆமாம். அவங்க பிஜேபிக்கு போடுறாங்களா இல்லை டிஎம்சிக்கு போடுறாங்களா? பாருங்க, இங்கே என்னென்னா 2 டைப்பாக போகும். சரி, சில ஹிந்துக்கள் பிஜேபிக்கு போடுவாங்க ஓட்டு. அப்புறம் மீதி இருக்கிறவங்க டிஎம்சிக்கு போடுவாங்க. ஆமாம், டிஎம்சி சிபிஎம் எல்லாருக்கும் போடுவாங்க. சரி, பெரும்பாலும் இங்கே பிஜேபிக்கு சீட் அதிகமாக கிடைக்காது, டிஎம்சிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி எனக்கும். ஆமாம். ப்ராப்ளம் ஆச்சா என்ன? ஆமாம், ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ஆச்சு? எனக்கு எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த அண்டர் அட்ஜட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் என் பேர் வந்துருச்சு சார். அண்டர் அட்ஜுடிகேஷன். சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ளிமெண்டரி லிஸ்ட்டு வந்தப்போ என் பேர் வந்துருச்சு. ஆச்சு. ஆமாம், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் டிலீட் ஆகிடுச்சு. ஆமாம். டிலீட் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ திரும்பி வரல? இல்லை, திரும்பி வரல. எங்கள் அக்காவோடதை டிலீட் பண்ணிட்டாங்க. ஓ. அது அரசாங்கத்தோட வேலை, அவங்க 2 பக்கத்தில் இருந்தும் எடுப்பாங்க. சரியான பேர் கீர் தப்பாக இருந்தால், இல்லை இங்கே வெளியில் இருந்து பேர் வரும், ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா அது அரசாங்கம் வெட்டிடும். ரைட். சரி, அது முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு அப்படி இல்லை. சரி, அந்த அரசியல்வாதிங்க சொல்கிறாங்களே முஸ்லீம் பேருங்களை அதிகமாக வெட்டிட்டாங்க, இந்து பேருங்களை வெட்டிட்டாங்கன்னு. அரசாங்கம் என்ன விதி இருக்கிறதோ அதே விதியில் தான் வேலை செய்கிறது என்றெல்லாம் இல்லை. இதே தான். சரி, அதனால தான் என் பேர் வந்துருச்சு. இல்லை என்றால் இந்து முஸ்லீம் என்று 2 வகையாக பார்த்தால் முஸ்லீம்களின் பெயர்கள் அனைத்தையும் நீக்கி விடுவார்கள். ஆமாம். அப்படி இல்லை, அப்படியெல்லாம் பண்ணலை, நடக்காது, அப்படியெல்லாம் செய்யலை. மீண்டும் என் பேர் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த 1-2 பேர்கள் போவதால் எந்த வித்தியாசமும் ஏற்படாது. மீண்டும் வரும்போது அவர் இந்திய குடிமகனா இல்லையான்னு பார்ப்பாங்க. அல்ல, இந்த முறை ஓட் போட வேண்டியதில்லை, வேண்டியிருக்கும். அவர் மீண்டும் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டை போடுவார்.